ஒரு ஊரின் பக்கவட்டாரத்தில் அடர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு சிறிய காட்டுப்பகுதியில் சின்ன காக்கை ஒன்றும் அதற்கே உரிய சிறிய குடும்பமும் வசித்து வந்தது. அந்த காக்கைக்கு கருப்பு என்று பேர். கருப்பு மிகவும் புத்திசாலி. ஆனால் ஒரே ஒரு பழக்கம், அதுக்கு வடை என்றால் மூச்சு விடாது. ஒரு நாள் காலை அருகிலுள்ள கிராமத்தில் ஒரு பெண் வெயிலில் உலர வடை பரப்பி வைக்கின்றாள். அந்த வாசனை காற்றில் பரவி காட்டிற்கும் வந்தது. கருப்புக்கு உடனே பசி கிளம்பி விட்டது. அது வாடையின் வாசனை வந்த திசையில் பறந்து போனது. வீட்டின் முன் தோட்டத்தில் சின்ன தட்டில் சில வடை உலர வைக்கப்பட்டிருந்தன. அந்த பெண் வீட்டுக்குள் சென்று விட்டதை அறிந்த கருப்பு ஒரு பெரிய வடையை தூக்கி கொண்டு மரம் ஒன்றின் கிளையில் அமர்ந்தது. அதே நேரம் ஒரு சாலி நரி அருகில் இருந்தது. அது வடையின் வாசனையை உணர்ந்தது. மரத்தில் அமர்ந்த காக்கையை பார்த்தது. ஓ, இந்த காக்கை அந்த வடையை சாப்பிட போகிறதே, அதை எப்படியெல்லாம் பேசும் மாதிரி ஏமாற்றி வடை பறிக்கலாம் என்று யோசித்தது. நரி கீழே நின்றபடி காக்கையை நோக்கி, அம்மா காக்கே, உன்னை கண்டதிலேயே என்னை மறந்துவிட்டேன். உன் அழகும் குரலும் என்னை கவர்ந்து விட்டது. உன் இனிமையான குரலால் ஒரு பாட்டு பாடாதையா என்று கேட்டது. கருப்புக்கு இந்த புகழ்ச்சி மிகவும் பிடித்துவிட்டது. அது உடனே வாயை திறந்து கா கா என்று கத்தியது. அதோட வடை கீழே விழுந்தது. நரி சுலபமாக வடையை எடுத்துக்கொண்டு தன் குகைக்கு ஓடிவிட்டது. கதை கூறும் உண்மை என்னவென்றால், போலி புகழ்ச்சிக்கு எப்போதும் அடிமையாக வேண்டாம். அவ்வாறு அடிமையானால் நட்டம் நமக்கே. இது போன்ற நீதிக்கதைகளை பார்க்க நம்ம தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.